வணக்கம் சில்ட்ரன்ஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போற லெசன் வந்து 4th ஸ்டாண்டர்ட் சோஷியல் சயின்ஸ் 3rd லெசன். 4th ஸ்டாண்டர்ட் சோஷியல் சயின்ஸ் 3rd லெசன், பிளெயின்ஸ், டெசர்ட் அண்ட் ஐலாண்ட்ஸ் இன் இந்தியா. பிளெயின்ஸ், டெசர்ட் அண்ட் ஐலாண்ட்ஸ் இன் இந்தியா. லெசனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவோட ரைட் சைட் கார்னர்ல உங்களுக்கு சப்ஸ்கிரிப்ஷன் பட்டன் கொடுத்துருப்பேன். அதை கிளிக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இதுல லெசன் ஃபுல்லாவே நான் இங்கிலீஷ்ல ரீட் பண்ணுவேன், ஆனா எக்ஸ்பிளனேஷன் தமிழ்ல தான் கொடுப்பேன். இது நீங்க நல்லா புரிஞ்சு படிக்க உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். அது மட்டும் இல்ல, இது யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லா இருக்குமோ அவங்களுக்குலாம் ஷேர் பண்ணுங்க. பிசிக்கல் டிவிஷன்: நார்த்தன் பிளெயின்ஸ், கிரேட் இந்தியன் டெசர்ட், கோஸ்டல் பிளெயின்ஸ், ஐலாண்ட். இந்த 4 செக்ரிகேஷனும் இந்த 4 டிவிஷனையும் சப் டிவிஷனா பிரிச்சிருக்காங்க. நார்த்தன் பிளெயின்ஸை கங்கா பேசின், பிரம்மபுத்திரா பேசின், சட்லஜ் பேசின். பேசின் இஸ் நத்திங் பட், இப்போ ஒரு ஆறு இருக்குன்னு வச்சுக்கோங்க. அதாவது கங்கை ஆற்றின் கரை, பிரம்மபுத்திரா ஆற்றின் கரை. கங்கை ஆறு, பிரம்மபுத்திரா ஆறுலாம் எங்க இருந்து வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம ஹிமாலயாஸ்ல இருந்து தான் உருவாகுது. ஹிமாலயாஸ்ல இருக்க பனி வந்து உருக உருக அது ஒரு நீரோடையா மேல இருந்து நீர்வீழ்ச்சியா வந்து ஆறா மாதிரி நம்ம இந்தியாக்குள்ள பாயுது. ஓகேவா? சோ இமயமலையிலிருந்து உருவாகிற முக்கியமான நதிகள்ல இது 3 இம்பார்ட்டன்ட் நதி: கங்கா, பிரம்மபுத்திரா, சட்லஜ். இது 3ஓட கரையில தான் அந்த பிளெயின்ஸ் இருக்கு. என்ன இருக்கு? நார்த்தன் பிளெயின்ஸ் எல்லாம் இதோட நீர் வளத்துல தான், அதாவது இதோட வாட்டர் சோர்ஸ்ல தான் அங்க வந்து விவசாயமே நடக்குது. கிரேட் இந்தியன் டெசர்ட், கோஸ்டல் பிளெயின்ஸ், ஈஸ்டர்ன் கோஸ்டல் பிளெயின்ஸ் அண்ட் வெஸ்டர்ன் கோஸ்டல் பிளெயின்ஸ்னு 2ஆ பிரிக்கிறாங்க. ஐலாண்ட்ஸ் அந்தமான் அண்ட் நிக்கோபார், லக்ஷதீப் அண்ட் கோரல் ஐலாண்ட் 3 சப்டிவிஷனா பிரிக்கிறாங்க. வாங்க இப்ப நம்ம மெயின் லெசனுக்குள்ள போலாம். The northern plains. The northern plains refer to the large flat region located south of the Himalayas, stretching from Punjab in the west to Assam in the east. These plains are drained by mighty rivers originated in the Himalayas. சொன்னல பிளெயின்ஸ்ன்றது இந்த கிரீன் ஏரியா தான் பிளெயின்ஸ். இது எங்க தொடங்கி எங்க முடியுதுன்னா வெஸ்ட்ல அசாம், சரிங்களா, ஸ்ட்ரெச் இங்க பஞ்சாப்ல தொடங்கி அசாம் வரைக்கும் இந்த இடத்துல ஃபுல்லாவே பரவி இருக்கு. எப்படி இருக்கு? பரவி இருக்கு. இது எப்படி இதோட இந்த நதி, இந்த பிளெயின்ஸோட ஆரிஜின் எங்கன்னா நம்ம இமயமலையிலேருந்து வர நீரெல்லாம் பனிக்கட்டி உருகி இமயமலையிலேருந்து வர நீரெல்லாம் ஆறுகளா மாறுது. அந்த ஆறுகளோட கரையில தான், அந்த ஆறுகளோட நீர் வளத்துல தான் இந்த பிளெயின்ஸ் எல்லாம் உயிர்ப்போட இருக்கு. அதாவது இங்கெல்லாம் நல்ல விவசாயம் நடக்கிறதுக்கு காரணம் கங்கா, பிரம்மபுத்திரா அண்ட் சட்லஜ் வாட்டர் சோர்ஸ் தான். The rivers carry the soil, small pieces of rocks and slit and deposit them in the plains. The fine soil or slit deposit in the plains is called alluvium. அதாவது இந்த நதிகள் வந்து நம்ம இங்க பாருங்க, இந்த கங்கா, பிரம்மபுத்திரா, சட்லஜ் நதிகள்லாம் வந்து அப்படியே நீரை மட்டும் அடிச்சுட்டு வர்றதில்ல. காடுகள்ல இருந்து அந்த மலைகள், இமயமலை அது கடந்து வர காடுகள்ல இருந்து மணல், அப்புறம் வந்து சின்ன சின்ன கல், அதுக்கப்புறம் வந்து நல்ல கனிம வளங்கள், நிறைய சோர்சஸ், காஞ்ச குப்பைகள், அதாவது காட்டுல இருக்க காஞ்ச குப்பைகள், சருகுகள், இந்த மாதிரி நிறைய விஷயங்களை அடிச்சுட்டு வந்து இந்த பிளைன்ஸ்ல சேர்க்குது. மலையிலேருந்து தண்ணியில அடிச்சுட்டு வந்து இந்த பிளைன்ஸ்ல சேர்க்குது. ஸோ இந்த பிளைன்ஸ் ரொம்ப வளம் மிக்க அலுவியம் சாயில். அலுவியம் சாயில்னா தமிழ்ல என்ன சொல்லுவாங்கன்னா வண்டல் மண். மணலும் கருப்பு மண்ணும் கலந்த மண். அதுல நிறைய உரங்கள் இருக்கும், இயற்கை உரங்கள். காஞ்ச லீவ்ஸ், அதாவது ட்ரை லீவ்ஸ் இருக்கும். இறந்து போன அனிமல்களோட உடல் பாகங்கள் இருக்கும். டீகம்போஸ்டான அனிமல்ஸோட பாடி, ஸ்பேர் பார்ட்ஸ் எல்லாம் இருக்கும். அது மட்டும் இல்ல, நல்ல இயற்கையான செடி கொடி மரங்களையும் அடிச்சுட்டு வர்றதுனால அதுல அந்த மண்ணு அடிச்சுட்டு வந்து இந்த ஓரத்துல இந்த மாதிரி பிளெயின்ஸ்ல மண்ணில் சேர்க்கறதுனால அந்த நதிகள் எல்லாம் நீர் வழியா அந்த வளமான மண்ணை அடிச்சுட்டு வந்து இந்த பிளெயின்ஸ், அதாவது நார்த்தன் பிளெயின்ஸ்ல இருக்க நிலத்துல சேர்க்கறதுனால அங்க வளர்ற பயிர்கள் எல்லாமே செழித்து வளரும். அலுவியம் சாயில் அப்படின்னா வண்டல் மண் சொல்லுவாங்க. இது வளமிக்க மண். விச் இஸ் வெரி ஃபர்டைல்.
fertile and good for growing various crops. The flat surface of the northern plains and availability of enough water have also helped in the setting up of big industries in this region. அதாவது இந்த வளமான மண்ணுங்களாலேயும் போதிய அளவு நல்ல வளமிக்க தண்ணீர் வளங்களாலேயும் மண்ணாலேயும் இங்கே நிறைய இண்டஸ்ட்ரீஸ் வர்றதுக்கும் இந்த இயற்கை வளங்கள் காரணமாக இருக்கு. டியூ டு திஸ் ரீசன் a large number of cities, towns and villages have developed along the banks of the rivers following through the northern plains. அதாவது இதனால நிறைய மக்கள், அதாவது சிட்டிஸ் அலாங் வித் பேங்க்ஸ், அதாவது ரிவர் பேங்க்ஸ்னா ரிவரோட ஆறுகளோட கரை, ஆற்றங்கரைன்னு சொல்லுவோம்ல, அதான் ரிவர் பேங்க்ஸ். அங்கே வளமான மண் இருக்கிறதுனால அங்கே விவசாயம் நல்லா நடக்குது. விவசாயம் நல்லா நடக்கிறதுனால அதை நம்பி இருக்க பீப்புள் அங்கே நல்லா இருக்காங்க. அந்த பீப்புளுக்காக சில இண்டஸ்ட்ரி, சிட்டி, ஸ்கூல், ஆஸ் யூஷுவல் ஒரு பீப்புள் குரூப் ஆஃப் பீப்புள் இருக்காங்கன்னா அவங்களோட இதுக்காக, அவங்க சிவிலைசேஷனுக்காக அவங்க ஃபுட் கிராப்ஸ் வந்து ரெடி பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்குன்னு ரோட்ஸ் இருக்கும், கவர்மெண்ட்ஸ் இருக்கும், பில்டிங்ஸ் இருக்கும். இப்படி இந்த மாதிரி நார்த்தன் பிளெயின்ஸை சுற்றி ஒரு பெரிய அதாவது நம்ம மனுஷ இனம் வாழ்றதுக்கான அத்தனை உரிய இதையும் வந்து வளங்களையும் நார்த்தன் பிளெயின்ஸில் இருக்கிறதுனால அதை சுற்றி மக்கள் எல்லாம் நிறைய டெவலப் ஆக ஆரம்பிச்சாங்க. Punjab, Haryana, Uttar Pradesh, Bihar and West Bengal are some states that are located in the northern plains. Some part of Assam and Tripura also lie in the northern plains. இத்தனை ஊரும் northern plains இருக்கு. பஞ்சாப், ஹரியானா, உத்தர் பிரதேஷ், பீகார் and West Bengal are some state. எல்லாமே வந்து அந்த northern பிளெயின்ஸ்ல இருக்கு. அங்க இருக்க மக்கள் மேக்சிமம் வந்து கிராப்ஸ் தான் விவசாயம் தான் பண்றாங்க. அக்ரிகல்ச்சர் தான் அவங்களோட பேஸா இருக்கு. ஏன்னா அங்க வளமான மண் இருக்கு. அதனால நம்ம என்ன பயிர் போட்டாலும் அங்க வந்து நல்லா வளரும். லைஃப் இன் த நார்த்தன் பிளெயின்ஸ். பீப்புள் லிவ் ஆன் டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் landform in different ways. Life is easy in plains in comparison with mountainous area. Let's see how people lived in the northern plains with respect to the important cities, industries, crops and major festivals. இந்த டேப்லர் காலம் படிச்சுக்கோங்க. இது 2 marks கொஸ்டினுக்கும் இம்பார்ட்டன்ட், 1 வேர்டுக்கும் இம்பார்ட்டன்ட். பஞ்சாப் அண்ட் ஹரியானா, அங்கே பஞ்சாப் அண்ட் ஹரியானாவோட இம்பார்ட்டன்ட் சிட்டிஸ், வாட் தே க்ரோ, வாட் தே மேக், வாட் தே செலிப்ரேட், இதெல்லாம் இருக்கு. இதை பத்திரமா இதை ஒரு வாட்டி கவனமா படிச்சுக்கோங்க. இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் த நார்த்தன் பிளெயின்ஸ், இதுவும் முக்கியமான டாபிக். இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் த நார்த்தன் பிளெயின்ஸ். The northern plains are very important for our country. The northern plains are called the granary of India. Granary of India. A large variety of grains such as wheat, pulse, millet and rice are grown here. நார்த்தன் பிளெயின்ஸ் வந்து கிரானரி ஆஃப் இந்தியா. கிரானரினா களஞ்சியம்னு சொல்லுவாங்க. ஒரு பெரிய அளவில் இருக்கிற கிராப்ஸ் எல்லாமே, கிராப்ஸோட பெரிய டெபாசிட் பண்ணுற இடம் தான் வந்து இந்தியாவிலே பெரிய கிராப்ஸ் டெபாசிட் வந்து இதில் தான் இருக்கா, நார்த்தன் பிளெயின்ஸில் தான் இருக்கா. கிரானரினா இந்த நெல் களஞ்சியம்னு சொல்லுவாங்க. நெல், மற்ற பயிர்கள், மற்ற தானியங்களில் சேமிக்கிற இடம் தான் வந்து கிரானரி. அதுதான் இந்தியாவோட கிரானரியா. அங்கே தான் எல்லா விதமான கிராப்ஸும் இருக்கிறதா சொல்கிறாங்க. The flat surface of the plains has helped in the flat surface of the plains has helped in the development of a strong road and rail network. அதாவது பிளைன் அது வந்து நம்ம ஏன் வந்து டெவலப்மெண்ட் ஆஃப் ரயில் நெட்வொர்க்கு அப்புறம் ஸ்ட்ராங் ரோடுக்கு டெவலப் பண்ணுறாங்கன்னா, அந்த நார்த்தன் பிளெயின்ஸை சுற்றி ஏன் வந்து ரோடு, ரயில்வேஸ் எல்லாம் வேணும்னா, கிராப்ஸை நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணணும். நம்ம கிராப்ஸை வந்து ஹார்வெஸ்ட் பண்ணி நம்ம டெபாசிட் பண்ணி வச்சா அது பீப்புளுக்கு எப்படி யூஸ் ஆகும், நம்ம வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும். எல்லா ஸ்டேட்டுக்கும் அனுப்புறதுக்காக ரோட்வேஸ், ரயில்வேஸ் எல்லாம் வந்து ஸ்ட்ராங்காக போடுவாங்க. அப்போ தான் நம்ம அங்கே விளையிற கிராப்ஸ் எல்லாம் நம்ம ப்ராப்பராக பேக் பண்ணி எல்லாருக்கும், எல்லா ஸ்டேட்ஸ்க்கும் டிஸ்ட்ரிபியூட் பண்ண முடியும். There are many industries such as iron and steel, cement, sugar and jute in the northern plains. இந்த இண்டஸ்ட்ரீஸும் நார்த்தன் பிளெயின்ஸ்ல இருக்கு. என்னென்ன இண்டஸ்ட்ரீஸ் இருக்கு? iron, steel, cement, sugar and jute in the northern plains. There are some important dams built on the major rivers of the northern plains, such as the
Bagra Nangal Dam on the river Sutlej that provides electricity and water for irrigation to the farmers. அதாவது நார்த்தன் பிளேன்ஸ்ல வந்து சட்லஜ் ஆத்துல வந்து சில டேம்ஸும் கட்டி இருக்காங்க. அதுல முக்கியமான டேம் வந்து பாக்ரா நான்கால்னு சொல்லுவாங்க. அந்த டேம் வந்து மேக்சிமம் தண்ணி மழை காலத்திலேயோ இல்ல தண்ணி வர நேரத்தில் அந்த தண்ணியை சேமிச்சு வச்சு வறண்ட காலங்களில் நம்ம வந்து அக்ரிகல்ச்சருக்கு யூஸ் பண்ண வந்து இந்த டேம்ஸ் எல்லாம் வந்து நமக்கு தண்ணி கொடுக்கறது. ஸோ அதனால சட்லஜ் ஆத்து மேலே இந்த நார்த்தன் பிளேன்ஸில் இருக்க இம்பார்ட்டன்ட்னா பாக்ரா டேம் தான். அது எங்கே கட்டியிருக்காங்கன்னா சட்லஜ் ரிவர் மேலே கட்டியிருக்காங்க. ஓகேவா? The rivers basin of the northern plains. The northern plains consist of 3 basins named after the 3 major rivers: the Ganga basin, the Brahmaputra basin, in the Sutlej basin. The area through which a river and its tributaries flow is called the basin of the river. The Ganga basin is the most densely populated region of the northern plains. பேசின்ஸ்னா என்ன தெரியுமா? ரிவர் பேசின்ஸ்னா இப்போ வந்து மழை வருது இல்லை, இப்போ மழை வருது, இப்போ நம்ம சிட்டிக்குள்ள மழை வந்தா நம்ம தண்ணிலாம் எங்கே போய் வரும்னா நம்ம தண்ணி வந்து மழை தண்ணி எல்லாம் ஒரு இடத்துல கலந்து கடலோட கலக்கும்ல. மழை தண்ணி எல்லாம் நிலத்துல இருந்து போய் கடலோட கலக்கும்ல, அந்த பகுதி தான் பேசின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? கங்கா பேசின், பிரம்மபுத்திரா பேசின், சட்லஜ் பேசின், இதெல்லாம் டெல்லி, ஆக்ரா, அகமதாபாத், வாரணாசி, பாட்னா, இவங்கெல்லாம் கொல்கத்தா, அப்புறம் நம்ம பஞ்சாப், ஹரியானா, இப்படி நார்த்தன் பிளேன்ஸ்ல இருக்க சிட்டிஸ்ல இருக்க தண்ணீர் எல்லாம் வடிஞ்சு இந்த ஆத்தங்கரையில தான் போய் சேரும். இதை வடிநிலம்னு சொல்லுவாங்க. பேசின்னா என்னன்னா வடிநிலம். அதாவது இங்க தான் தண்ணி இருக்கு, இங்க வந்து நிலம் இருக்கு. சரிங்களா? இங்க வர மழைலாம் பள்ளமான இடத்தை நோக்கி அப்படியே நகர்ந்து போய் இந்த ஆறோட கலந்துரும். சரிங்களா? அந்த இடத்த தான் பேசின்னு சொல்லுவாங்க. அந்த நதிக்கரை பேசின் இதெல்லாம் வந்து வடிகால், அதாவது அந்த நிலத்துல இருக்க தண்ணீர் எல்லாம் வடிஞ்சு இந்த நதியில தான் ஓடும். ஸோ அங்கெல்லாம் நல்ல மழை பெஞ்சா நதியில வெள்ளம் ஏற்படும் சொல்லுவாங்கல்ல. இந்த மழை காரணமாக கர்நாடகாவில் நல்ல மழை காரணமாக காவிரி ஆறுல வெள்ளப்பெருக்கு ஏற்படுதுன்னு. கர்நாடகால மழை வந்தா ஏன் காவிரி ஆறுல படணும்? ஏன்னா காவிரி ஆறு தான் கர்நாடகாவோட பேசின், அதாவது வடிநிலம். அங்கே பெங்களூரில் எவ்வளோ மழை பெஞ்சாலும் அதெல்லாம் வடிஞ்சு காவிரி ஆற்றுல தான் வெள்ளமாக வந்து நம்ம கடலில் வந்து கலக்கும். புரியுதுங்களா? பேசின்றது வடிநிலம். சில சிட்டிஸில் பெய்கிற மழையெல்லாம் வடிஞ்சு அந்த ஆறுகள் அந்த நதிக்கரைகளில் தான் கலக்கும். ஓகேவா? இதில் முக்கியமானது வந்து கங்கா பேசின். உங்களுக்கே தெரியும், காசி, வாரணாசி இதெல்லாம் வந்து இங்கே தான் இருக்கும். ரொம்ப பாப்புலர் பிளேஸ். என்ன சொல்றது, ஸ்பிரிச்சுவலா இது வந்து ரொம்ப பாப்புலர் பிளேஸ் வாரணாசி. இதெல்லாம் நீங்க வளர வளர தெரிஞ்சுப்பீங்க. ஓகேவா? இப்போ நம்ம டெசர்ட் போவோம். டெசர்ட். The Great Indian Desert is located in the western part of India. It is also known as the Thar Desert or the Western Desert. இந்தியாவில் இருக்க கிரேட்டஸ்ட் பாலைவனம் என்னதுன்னா தார் பாலைவனம். நமக்கு இதுவே வேண்டாம், நமக்கு கன்ஃபியூஷனே வேண்டாம். நம்ம இந்தியாவில் இருக்க பாப்புலரான பாலைவனம் எதுனா தார் பாலைவனம். த டெசர்ட் இன் இந்தியா ஸ்ட்ரெச்சஸ் ஃப்ரம் த ரான் ஆஃப் காஞ்ச் இன் குஜராத் to the border of Haryana. The largest part of the desert in India lies in Rajasthan. ஓகேவா? த ரான் ஆஃப் காஞ்ச் வந்து குஜராத்ல இருந்து பார்டர் டு ஹரியானா வரைக்கும் நமக்கு லார்ஜஸ்ட். அந்த குஜராத்ல ஒரு பகுதியும் அதுல இருந்து ஹரியானா வரைக்கும் ஒரு லார்ஜஸ்ட் பார்ட் வந்து நமக்கு என்னவா இருக்கு? பாலைவனமா இருக்கு. ஆனா த கிரேட்டஸ்ட் பாலைவனம் வந்து எங்க இருக்குன்னா ராஜஸ்தான்ல. There is very little or no rainfall in this area. Apart from a narrow river, Luni, there are no rivers follows through the Thar Desert. Due to very little rainfall, the climate is dry and the soil is sandy. At most places, the land is covered with a large sand dunes. There are only a few towns
and villages in this part of Rajasthan. Plants such as cactus and bauble grow here, as they do not need much water. However, there are some areas in the desert where water is found and plants and trees grow. These areas are known as oases. Date plum trees and a few crops such as wheat, barley, maize, jowar and bajra are grown here. அதாவது உங்களுக்கே நல்லா தெரியும், நமக்கு வந்து தண்ணி இல்லாத பகுதியை தான் நம்ம பாலைவனம்னு சொல்லுவோம். சரிங்களா? தண்ணியே இல்லாத வறண்ட பகுதியை தான் நம்ம வந்து டெசர்ட்னு சொல்லுவோம். டெசர்ட்ல பெருசா ஆறுகள் ஓடாது. லூனின்ற ஒரு ஆறு தான் வந்து தார் டெசர்ட்ல ஓடுது. அதை தவிர்த்து பெரிய தண்ணி நீரோட்டம்லாம் கிடையாது. ஏன்னா அங்க மழை கிடையாது. அது மட்டும் இல்ல, அந்த சாயில் எல்லாமே சாண்டி சாயில், மண். அதாவது மழை இருக்க இடத்துல தான் மழை தண்ணிங்க வந்து நிறைய கனிம வளங்களை அடிச்சுட்டு வரும். சொன்னோம்ல, அலுவியல் சாயில்லாம் வந்து தண்ணியோட அடிச்சுட்டு வந்து நம்ம அந்த மண்ணுக்கு சத்து சேர்க்கறது தான் அலுவியம் சாயில். ஆனா டெசர்ட்ல இருக்கிறது எல்லாமே சாண்டி சாயில். மழை கிடையாது, தண்ணி கிடையாது. அங்க வந்து எந்த செடிகளும் வளராது. கேக்டஸ் அப்புறம் பாபுல் தவிர வேற எதுவும் பெருசா வந்து அங்க வளராது. ஸோ அங்க மண்ணும் வளப்படாது, கருப்பு மண்ணும் சேராது. அது அலுவியம் சாயிலாவும் இருக்காது. சாண்டி சாயில் ஒன்னோட ஒன்று ஒட்டாது. அது வந்து பார்ட்டிகல்ஸ் மாதிரியே இருக்கும். நம்ம இப்படி உதிர்ந்தா உதிர்த்து போடலாம். சரிங்களா? அந்த வெப்பத்தினால அது ஒரு பார்ட்டிகல்ஸாவே இருக்கும். ஸோ அங்க வந்து செடி கொடிகள் வளர்ச்சியும் வந்து கிடையாது. என்னென்ன வளரும்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சில இடத்துல வந்து டேட்ஸ் வளரும், வீட் வளரும். அந்த இடத்த தான் ஆசிஸ்னு சொல்றாங்க. அங்க வந்து டேட்ஸ் தான் வரும். பிளம் டேட்ஸ் தெரியும்ல, டேட்ஸ் பிளம் தெரியும், பேரிச்சம்பழம் தெரியும்ல, அதெல்லாம் மட்டும்தாங்க வளரும். வேற எதுவும் அங்க வளர்றதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. ஆனா ஒரு சில இடத்துல பார்லி, மைஸ், ஜோவர், பாஜ்ராலாம் வளரும்னு சொல்றாங்க. அது ரேர் தான் ராஜஸ்தான்ல. ஒரு சில பகுதிகள் மட்டும் அந்த இடத்துல இந்த பயிர்களை விளைவிப்பாங்க. அதுவும் வந்து அந்த சீசனல் மழைக்கு தான். கொஞ்சமா மழை பெய்யும், அந்த மழைக்கு அந்த கொஞ்சமா தண்ணி வச்சு வளர்றது எந்த பிளான்ட்டோ அதுதான் வந்து நம்ம வந்து பாலைவனத்துல வளர்க்க முடியும். லைஃப் இன் த டெசர்ட். Most of the villages in the desert are situated around oases. Apart from growing a few crops, the villagers in the desert keep goats, cattle and camels. The camels are an important means of transport, as they can walk for long distance without food and water. Camels are also used for plugging and drawing the water from the well. They provide milk and their hair is used to make cloths. Camel skin is used for making tents. Some people in the desert do not have the permanent home. They moved from one place to another in search of food and water. They called nomads and banjaras. Nomads and banjaras. The desert also attract many tourists from other part of India and abroad. Towns and cities such as Jaipur, Jodhpur, Udaipur, Chhattisgarh, Jaisalmer and Ranthambore are the popular tourist destination. Main festivals such as Tej, Gangor, Holi, Dasara and Diwali are celebrated here. The desert is famous for its handcraft of wood, stone and beads. அதாவது லைஃப் ஆஃப் டெசர்ட் எப்படி இருக்கும்னு சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, டெசர்ட்ல வந்து நிறைய ஹார்வெஸ்ட் பண்ண முடியாது, அக்ரிகல்ச்சர் பண்ண முடியாது. ஏன்னா தண்ணி வேணும்ல நமக்கு. ஹார்வெஸ்டிங் நடக்காது, கிராப்ஸ் ஹார்வெஸ்டிங் நடக்காதுன்றதுனால அவங்க இன்ஸ்டெட் ஆஃப் அக்ரிகல்ச்சர் என்ன பண்ணுவாங்க, கேட்டில்ஸ் வளர்ப்பாங்க. அதாவது ஆடு, அப்புறம் வந்து கோழி, அவங்க தேவைகளுக்காக கோழி, ஆடு. அது மட்டும் இல்லை, அங்கே ரொம்ப ஃபேமஸ் வந்து ஒட்டகம். ஒட்டகத்தை எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒட்டகம் வந்து ரொம்ப தூரம் வந்து தண்ணி சாப்பாடு இல்லாமல் நடக்கக்கூடியது. ஒரு வாட்டி அது தண்ணி குடித்தாலே அதோட வாட்டர் பேக்கில் அதை சேவ் பண்ணிக்கிட்டு அதுக்கு தண்ணி தாகம் இருக்கும் போதெல்லாம் அதுலேருந்து எடுத்து அதுவே ரீசைக்கிள் பண்ணி குடிச்சிக்கும். ஸோ ஒட்டகத்துக்கு இவ்வளோ சிறப்பு இருக்கிறதுனால ஒட்டகம் தான் அங்கே மெயின் வெஹிக்கல்ஸ். காரு, பைக்கெல்லாம் சாண்டி சாயிலில் போக முடியாது.
ஸோ ஒரு ஒட்டகத்தை எடுத்துட்டு கிளம்பிடுவாங்க. அது மட்டும் இல்லை, ஒட்டகத்தோட தோல் வந்து டென்ட்டு இது பண்ணவும் உதவுது. டென்ட்டுனா வீடு கட்டுறதுக்கும் உதவுது. அது மட்டும் கிடையாது, அதோட ஹேர் வந்து கிளாத்ஸ், அதாவது ட்ரெஸ் எல்லாம் இது பண்ணுறதுக்கு உதவுது. அது வந்து தண்ணி பாரம் சுமக்கும். தண்ணி ஒரு இடத்துலேருந்து ஒரு இடத்துக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு, அதுக்கப்புறம் கிணத்துலேருந்து தண்ணி எடுக்கிறதுக்குலாம் ஒட்டகத்தை வந்து ஒரு டூலாக அவங்க வந்து பயன்படுத்துகிறாங்க. அது மட்டும் இல்லை, அவங்களுக்கு நிலையான வாழ்க்கை கிடையாது. ஒரு இடத்துல சாப்பாடுன்னு ஒரு விஷயம் கிடைச்சாதான் நார்த்தன் பிளேன்ஸ், அதுதான் வந்து நார்த்தன் பிளேன்ஸில் சொல்லியிருந்தாங்க. நார்த்தன் பிளேன்ஸில் வந்து கிராப்ஸ் ஹார்வெஸ்ட் பண்ணுறதுனால அந்த பிளேன்ஸ், நார்த்தன் பிளேன்ஸை சுற்றி நிறைய சிட்டிஸ் உருவாச்சு. அந்த சிட்டிஸ்ல இருக்க மக்களுக்காக நிறைய இண்டஸ்ட்ரீஸ் உருவாச்சு. நிறைய இண்டஸ்ட்ரீஸ் உருவானதுனால ரோட் அண்ட் ரயில்வேஸ் வந்து ஸ்ட்ராங்காகவும் ரொம்ப என்ன சொல்றது அதிகப்படியான வேகத்தோட இருக்கும். ரோட்ஸ் கிளீனா இருக்கும், நீட்டா இருக்கும், பிராடா இருக்கும். ஏன்னா திங்ஸை கொண்டு வரணும். டபுள் வே ரோடா இருக்கும். ரயில்வேஸ் எல்லாம் வந்து கனரக ரயில்வேஸா இருக்கும். சரிங்களா? கனரகனா ஹை பொட்டென்ஷியல் ரயில்வேஸ் போட்டிருப்பாங்க. அப்போதான் நம்ம வந்து அதில் வந்து கிராப்ஸ் எல்லாம் ஏற்றி நம்ம வந்து அந்த கூட்ஸ் வண்டியில் கிராப்ஸ் எல்லாம் ஏற்றி நம்ம வந்து அனுப்ப முடியும் ஃபாஸ்ட்டாக. ஸோ ஒரு இடத்துல நடக்கிற விவசாயத்தை பொறுத்து தான் அந்த சுற்றி அங்கே வாழ்கிற மக்களோட வாழ்க்கை முறையும். இங்கே விவசாயம் கிடையாது, டெசர்ட்டில் சாப்பாடும் கிடையாது. சரிங்களா? அவங்களுக்கு கிடைக்கிறத தான் அவங்க சாப்பிட முடியும். ஸோ அவங்களால நிலையாக ஒரு இடத்துல யாரும் வாழ மாட்டாங்க. ஒரு இடம் விட்டு ஒரு இடம் மாறி போயிட்டே இருப்பாங்க. அது மட்டும் இல்லை, இது ஒரு நல்ல டூரிஸ்ட் பிளேஸாகவும் டெசர்ட் இருக்கு. ஏன் டெசர்ட் வந்து நல்ல டூரிஸ்ட் பிளேஸ்ன்னு சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெசர்ட்ல வந்து பார்க்க காலையில் எவ்வளோ வெப்பமாக இருந்தாலும் நைட் அவ்வளோ குளிராக இருக்கும். டெசர்ட்டில் அடிக்கிற காற்று ஒரு விதமான வறண்ட காற்றாக இருந்தாலும் நைட் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். நிறைய டூரிஸ்ட்டை வந்து டெசர்ட் வந்து அட்ராக்ட் பண்ணும். அங்கே போய் ட்ரக்கிங் போவாங்க, அப்புறம் ஜீப் எடுத்துகிட்டு போயிட்டு வருவாங்க. ஒரு வாட்டி அந்த டெசர்ட்டை சுற்றிட்டு வருவாங்க. ஸோ நிறைய ஃபாரினர்ஸ்க்கு டெசர்ட் போகிறது ரொம்ப பிடிக்கும். எதெல்லாம் வந்து ஃபேமஸான ஏரியான்னு பார்த்தீங்கன்னா, ஜெய்ப்பூர், ஜோத்பூர், உதய்பூர், சித்தோகர், ஜெய்சல்மார், ரன்தம்பூர், இதெல்லாம் வந்து அதாவது ஃபேமஸ் இதுன்னு சொல்கிறாங்க, டூரிஸ்ட் பிளேஸ்ன்னு சொல்கிறாங்க. அவங்க எதெல்லாம் கொண்டாடுவாங்கன்னா, நம்மள மாதிரி ஹோலி, தசரா, தீபாவளி இதெல்லாம் பெஸ்ட்டாக செலிப்ரேட் பண்ணுவாங்க. அடுத்துக்கு போகலாம், கோஸ்டல் பிளெயின்ஸ். Coastal plains are low, flat lands near a sea or an ocean. The southern part of India is surrounded by 3 water bodies: the Arabian Sea in the west and the Indian Ocean in the south and Bay of Bengal in the east. The coastal plains are located along the edge of the Indian peninsula. The coastal plains of India are divided into 2 parts: the eastern coastal plains and the western coastal plains. The eastern coastal plains lie between the West Bengal and the Tamil Nadu. Important rivers of South India, namely the Mahanadi, Godavari, Krishna and Kaveri, flows into the Bay of Bengal through the eastern coastal plains. These plains are much broader than the western coastal plains. The western coastal plains lie between the Gujarat and Kerala. Both the plains meet at the southernmost tip of the Indian peninsula at Kanyakumari. ஒன்றும் இல்லை, நம்ம ஈஸ்டர்ன், இதுதான் ஈஸ்ட், இதுதான் வெஸ்ட், இதுதான் கிழக்கு திசை, இங்கே தான் மேற்கு திசை. இந்த ஈஸ்டர்ன் கோஸ்டல் பிளெயின்ஸ் வந்து எங்கே தொடங்குது அப்படின்னா, வெஸ்ட் பெங்காலில் தொடங்கி தமிழ்நாடு வரைக்கும் வந்து இது ஈஸ்டர்ன் கோஸ்டல் பிளெயின்ஸ். சரிங்களா? வெஸ்டர்ன் கோஸ்டல் பிளெயின்ஸ் வந்து குஜராத்துக்கும் பாம்பே, கேரளா இங்கே இருக்கு. குஜராத், பாம்பே, கேரளால இங்கே இருக்கும். இங்கே இருக்க வந்து கோஸ்டல் பிளெயின்ஸ்லாம் மேக்சிமம் எங்கே மீட் ஆகும்னா, பே ஆஃப் பெங்கால், அதாவது வங்காள விரிகுடால தான் ஓப்பன் ஆகும். இங்க இருக்கிறதெல்லாம் வந்து இந்தியன் ஓஷன். இங்க இருக்கிறதெல்லாம் எங்க ஓப்பன் மீட் ஆகும்னா, இங்க வந்து இந்தியன் ஓஷன்ல கன்னியாகுமரியில வந்து மீட்டப் ஆகும். போத் பிளேன்ஸ், இதுவும் ரெண்டும் மீட் பண்ற இடம் தான் வந்து கன்னியாகுமரி. ஓகேவா? இந்த பார்டர் எல்லாமே பே ஆஃப் பெங்காலோடது, இந்த பார்டர் எல்லாமே வந்து அரேபியன் சீயோடது, இந்த இடம் எல்லாமே இந்தியன் ஓஷனோடது. இது ரெண்டும் மீட்டப் பண்ற இடம் வந்து கன்னியாகுமரி. ஓகே, லைஃப் இன் த கோஸ்டல் பிளெயின்ஸ். ஓகே, agriculture and
Fishing are two important occupation in the coastal region. A large number of people lived in the villages. Farmers grow crops such as rice, pulse, sugarcane and cotton as well as fruits such as coconut and mango. Tea and coffee are grown in the hilly region. Butter and other milk products are also produced here. The region is also famous for its handcraft. There are the number of important ports in the coastal plains that help in trade. அதாவது போர்ட்ஸ் இருக்கு. போர்ட்னா என்னன்னு தெரியும் உங்களுக்கு? கப்பல்லாம் இது பண்ணும்ல, கப்பல் ஒரு ரயில்வே ஸ்டேஷன், பஸ் ஸ்டேஷன் மாதிரி கப்பல் ஒர்க் பண்ற இடம்ல, ஷிப்ஸ் ஒர்க் பண்ற இடம் தான் போர்ட்டல் ஏரியான்னு சொல்லுவாங்க, போர்ட்ஸ். ஓகேவா? அக்ரிகல்ச்சர் கோஸ்டல் பிளெயின்ஸ்ல என்ன இருக்கும்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். கோஸ்டல் பிளெயின்ஸ் வந்து அதாவது நீரோட கரையை தான் கோஸ்டல் பிளெயின்ஸ்னு சொல்லுவாங்க. இந்த நீரோட கடலோட கரையை தான் சொல்லுவாங்க. அங்க என்னென்னலாம் விளை வைக்க முடியுமா? கடலால சில களிம வளங்கள் வந்து அலுவியம் சாயில்ஸ் எல்லாம் அங்க இருக்கும். கடல் அடிச்சுட்டு வந்து கடலுக்குள்ள இருக்க அலுவியம் சாயில்ஸ் சில வளங்கள் வந்து கடலால இந்த கோஸ்டல் பிளெயின்ஸ் ஏரியாவுக்கு கிடைக்கும். அதனால அங்க விவசாயம்லாம் வந்து ஓஹோன்னு நடக்கும். அது மட்டும் இல்ல, ஃபிஷிங், மீன் பிடிக்கிற தொழில் நல்லா நம்ம சண்டேஸ்ல குழம்பு வச்சு சாப்பிடுவோமே, அந்த ஃபிஷிங் எல்லாம் அங்க வந்து ரொம்ப நல்ல ஒரு தொழிலா இருக்கும். அது மட்டும் இல்ல, போர்ட்ஸ் அதாவது கப்பல் ஸ்டேஷன் சொல்லுவாங்க, ஷிப் ஸ்டேஷன் சொல்லுவாங்க. போர்ட்ஸ் எல்லாம் இருக்கிறதுனால அதுங்க வந்து நிறைய இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட்ஸும் நிறைய நடக்கும். சரிங்களா? இங்க இருந்து தான் கிளம்பி கப்பல் வழியா அந்தமான் நிக்கோபார் போவாங்க, இங்க இருந்து தான் ஸ்ரீலங்கா போவாங்க. ஸோ இந்த போர்ட்ஸும் வந்து இம்பார்ட்டன்ட் போர்ட்ஸ்லாம் சென்னை நிறைய இடத்துல இருக்கு இந்த கோஸ்டல் லைன்ஸ்ல. இங்க வந்து நிறைய வர்த்தகமும் நடக்கும், நிறைய அக்ரிகல்ச்சரும் நடக்கும். இது ஒரு வளமான ஏரியானே சொல்லுவாங்க. ஓகே, அடுத்து போலாம். நான் இது கோஸ்டல் பிளெயின்ஸ், அதாவது எங்க கோஸ்டல் பிளெயின்ஸ் எங்க இருக்கு? தே க்ரோ, தே மேக் இம்பார்ட்டன்ட் போர்ட்ஸ். இங்க பாருங்க, இம்பார்ட்டன்ட் போர்ட்ஸ் பாருங்க. குஜராத்ல வந்து கண்ட்லா, மகாராஷ்டிரா கோவால மும்பை அண்ட் பனாஜி, மகாராஷ்டிரா அண்ட் கோவால மும்பை அண்ட் பனாஜி, கர்நாடகா கேரளால மங்களூர், கொச்சி, இங்கெல்லாம் இம்பார்ட்டன்ட் போர்ட்ஸ் இருக்கு. சரிங்களா? இங்க இருந்து ஷிப்ல இருந்து இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட்ஸ் எல்லாம் சூப்பரா நடக்கும் ஷிப் வழியா. தமிழ்நாடு, ஆந்திர பிரதேஷ்ல வந்து சென்னை, புதுச்சேரி, விசாகப்பட்டினத்துல எல்லாம் போர்ட்ஸ் இருக்கு. ஒடிஷா அண்ட் வெஸ்ட் பெங்கால்ல கொல்கட்டால போர்ட் இருக்கு. எந்தெந்த ஸ்டேட்ல எல்லாம் போர்ட் இருக்குன்னு சொல்றாங்க, எந்தெந்த சிட்டிஸ்ல எல்லாம் போர்ட்ஸ் இருக்குன்னு சொல்றாங்க. த ஐலாண்ட் பாப்போமா? த ஐலாண்ட், the Andaman and Nicobar Islands are located in the Bay of Bengal. Its capital is the Port Blair. These islands are covered with forest and have sparse human population. The Lakshadweep Islands are located in the Arabian Sea. The capital of this group is islands is Kavarati. These islands are also called the Coral Islands. They are made up of a hard substance forms from the skeletons of small sea creature known as coral polyps. Fishing is the main occupation in both these islands. Coconut and rice are the main crops growing here. Tourism is an important industry in this island. ஐலாண்ட்ஸ் பற்றி பார்க்கலாம். அந்தமான் அண்ட் நிக்கோபார் ஐலாண்ட்ஸ் தான் வந்து நம்ம இந்தியாவோட இம்பார்ட்டன்ட் ஐலாண்ட்ஸ். அதோட தலைநகரம்னு பார்த்தோன்னா, கேபிட்டல் பார்த்தோன்னா போர்ட் பிளேர். ஓகே, இங்கேயும் நிறைய பாப்புலேஷன்ஸ் மக்கள் வாழ்கிறாங்க. அவங்களோட இம்பார்ட்டண்ட்டான இது என்னதுன்னா, த கேபிட்டல் ஆஃப் திஸ் குரூப் ஆஃப் ஐலாண்ட் இஸ் கவாரட்டி. தென் இது வந்து கோரல் ஐலாண்டும் சொல்லுவாங்க. இந்த கவாரட்டி வந்து தான் இம்பார்ட்டன்ட். அந்தமான் அண்ட் நிக்கோபார் ஐலாண்டுன்றது ஒரு ஐலாண்டு கிடையாது, ஸ்ரீலங்கா மாதிரி. அது குட்டியா இருக்கும். அதோட தலைநகரம் வந்து போர்ட் பிளேயர். அது மட்டும் இல்லை, அதுல ஒரு இம்பார்ட்டன்டான ஐலாண்ட் இருக்கு, அதுதான் கவாரட்டி. அதை கோரல் ஐலாண்ட்னு கூட சொல்லுவாங்க. இந்த ஐலாண்ட்லாம் எப்படி இருக்கும்னா, இங்க கடல் கீழே பாருங்க, இது ஒரு ஸ்ட்ராங் ஸ்ட்ராங் பாலிப்ஸ்னா என்ன சொல்றது, கடல்ல இருந்து வந்த ஒரு சில கடினமான கனிமங்கள் சேர்ந்த இடம் தான் வந்து
ஐலாண்ட்ஸ், அதாவது லேண்ட்லேருந்து பிரிஞ்ச ஒரு நிலப்பகுதியாக கூட இருக்கலாம். நேச்சர் இதில் தெரியல, ஹிஸ்ட்ரி ஆஃப் நேச்சரில் நமக்கு தெரியல. பட் ஆனால் இந்த இடம்லாம் இப்படி தான் இருக்கும். இந்த கடல் கீழே காமிச்சிருக்காங்க பார், ஒரு மாதிரி டைட் ராக் ஃபார்மாக இருக்கும் அது. ஓகேவா, பவள பாறைகள்னு கூட சொல்லுவாங்க. பவள பாறைகள் ஒரு மாதிரியான ஹார்டஸ்ட் இதுவாக இருக்கும். இங்கே மெயின் ஆக்குபேஷன் வந்து டூரிசம் தான். என்னது, டூரிசம் தான். இங்கே நிறைய வந்து உங்களுக்கே தெரியும் ஐலாண்டில் எது கிராப்ஸாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கோகனட் அண்ட் ரைஸ் தான் வந்து இதோட மெயின் கிராப்ஸ். ஓகேவா, இந்த புக் பேக் எக்ஸசைஸ் பார்ப்போம். கம்ப்ளீட் த ஃபாலோயிங் சென்டென்ஸ். இந்த ஸ்டூடெண்ட்ஸ் எழுதுறது உங்களுக்கு புரியல அப்படின்னா நான் அவங்களுக்கு நோட் பண்ணி கொடுத்த மாதிரியே நோட் பண்ணி கொடுத்துட்றேன். இங்கே பாருங்க, ஃபர்ஸ்ட் ஒன், த நார்த்தன் பிளெயின்ஸ். The northern plains refers to the large flat region. இங்க பாருங்க, இதுதான் ஆன்சர். The northern plains refers to the long flat region. இது வரைக்கும் ஸ்டாப் பண்ண இருக்கு. நீங்க எழுத வேண்டியது இதுல இருந்து இது வரைக்கும் எழுதணும். ஓகே, இதுல இருந்து region located south of the Himalayas stretched from Punjab in the west to Assam in the east. இதுல இருந்து இது வரைக்கும் எழுதணும். ஓகேவா, அடுத்து ரெண்டாவது வந்து இருங்க வரேன், உங்களுக்கு நோட் பண்ணிடுறேன். ரெண்டாவது வந்து the flat surface of the northern plains and availability. இங்கே பாருங்க, the northern plains பாருங்க, the flat surface of the northern plains and availability of enough water have also helped in the setting up of big industries in this region. இதுல இருந்து இது வரைக்கும் செகண்ட்ல ஃபில் பண்ணணும். நோட் பண்ணிக்கோங்க. நோட் பண்ணிக்கிட்டு நீங்க பொறுமையா ஃபில் பண்ணுங்க. ஏன்னா இவங்க கடகடன் எழுதியிருக்காங்க போல. the camels are an important means of, இதோ பாருங்க, அதுக்கு டெசர்ட்ல இருக்கும். டெசர்ட்ல நோட் பண்ணி தரேன். இங்க பாருங்க, the camels are, okay, cover ஆகுதா? The camels are an important means of transport as they can walk for long distance without food and water. இதை நம்ம தேர்டுக்கு இதுல இருந்து இந்த டிரான்ஸ்போர்ட்ல இருந்து இது வரைக்கும் எழுதியிருக்கணும். இது வந்து ஆல்ரெடி அங்க கொடுத்துருக்காங்க. ஓகே, fourth one பாருங்க, the south part of the India is surrounded. தோ இருக்கு பாருங்க, the south part of the India surrounded. the south part of the India is surrounded. நீங்க எங்க இருந்து எழுதணும்னா by, surrounded by 3 water bodies. இதில் சாரி 4. இதுல இருந்து இது வரைக்கும் எழுதணும். நோட் பண்ணிக்கிட்டீங்களா? நோட் பண்ணிக்கோங்க. நோட் பண்ணிக்கிட்டு பொறுமையாக எடுத்து அந்த ஃபில்அப் டேஷில் வந்து ஃபில்அப் பண்ணிக்கோங்க. ஓகேவா, நீங்கள் இதெல்லாம் படிச்சிங்கன்னா இதுவை வாசிச்சிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ மேட்ச் த ஃபாலோயிங்க்கு வந்துடலாம். அலுவியம் சாயில் வந்து குட் ஃபார் கிராப்ஸ். லூனி ரிவர் வந்து டெசர்ட்ல தான் இருக்கும், தார் டெசர்ட். விசாகப்பட்டினம் வந்து போர்ட். ஓகே, விசாகப்பட்டினம் வந்து போர்ட். லக்ஷதீப் ஐலாண்ட் வந்து காவரட்டி. அந்தமான் அண்ட் நிக்கோபார் ஐலாண்ட்ஸ் வந்து பே ஆஃப் பெங்கால். எங்க இருக்கு? பே ஆஃப் பெங்கால். இது 3, இது 5, இது 4. காவரட்டி வந்து 4, 1, 2. அவங்க எழுதுறது புரியலனாலும் நீங்க இங்க எழுதிக்கோங்க. தென் ரீஅரேஞ்ச் த ஜம்பிள் வேர்ட்ஸ். இது பிளெயின்ஸ். ட்ரிபியூட்டரி, இது வந்து பியூட்டரி. சாண்ட் டியூன்ஸ் தெரியும் உங்களுக்கு. இதுக்கு வந்து சாண்ட் டியூன்ஸ் எஸ்ன்னு நினைக்கிறேன். இது அவ்வளோ அழகாக போட்டிருக்காங்க. சாண்ட் டியூன்ஸ். ஐலாண்ட்ஸ், கோஸ்டல் எஸ் போட்டுடலாம். மீதி எல்லாம் எழுதியிருக்கேன். ஸ்டூடெண்ட் எழுதுறது புரியலனாலும் நான் உங்களுக்காக தனியாக எழுதி காமிச்சிருக்கேன். இதையும் நோட் பண்ணிக்கோங்க. தென் ட்ரூ ஆர் ஃபால்ஸ். பாட்னா இஸ் அன் இம்பார்ட்டன்ட் போர்ட் இன் கர்நாடகா. ஃபால்ஸ். இது ட்ரூ. ஃபால்ஸ் ட்ரூ. நான் ஒரு வாட்டி எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணுறேன். நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு கொடுத்தது இந்த ஃபில்அப், இந்த ஃபாலோயிங், த கம்ப்ளீட் த ஃபாலோயிங் சென்டென்ஸும் ஃபில்அப் பண்ணி படிச்சுக்கோங்க. இதுலேருந்தும் ஸ்மால் கொஷின்ஸ் எல்லாம் வரும். இதை நோட் பண்ணிக்கோங்க, இதை நோட் பண்ணிக்கோங்க, இதையும் நோட் பண்ணிக்கோங்க. சில்ட்ரன்ஸ், உங்களுக்கு இந்த லெசன் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களோட சேர்ந்து இந்த லெசனை படிக்கும்போது நானும் சில விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணுங்கள். இது யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்குமோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லை, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இந்த வீடியோட ரைட் சைட் கார்னரில் சப்ஸ்கிரிப்ஷன் பட்டன் கொடுத்துருப்பேன். அதை கிளிக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நம்ம கனெக்டடாக இருக்கலாம். நான் அப்லோட் பண்ணுற அத்தனை விஷயமும் உங்களுக்கு வந்து சேரும். ஓகேவா சில்ட்ரன்ஸ்? அடுத்த வீடியோவில் அடுத்த லெசனோடு உங்களை வந்து பார்க்குறேன். பாய்.